அனைவருக்கும் வணக்கம். நாளைக்கு குரூப் 2 எக்ஸாம் எல்லாரும் எப்படி ப்ரிப்பேர் பண்ணியிருக்கீங்க? நான் வந்து தமிழும் ஜிகேவும் வந்து குரூப் 4க்கு என்ன படிச்சோமோ அதை மட்டும் தான் ரிவிஷன் விட்டுருக்கேன். மேக்ஸ் வந்து கொஞ்சம் வந்து குரூப் 2 ஸ்டாண்டர்டுக்கு ஏத்த மாதிரி பார்த்துருக்கேன். இதுதான் என்னோட ப்ரிப்பரேஷன். உங்க ப்ரிப்பரேஷன் எப்படி இருக்குன்னு கீழ கமெண்ட் பண்ணுங்க. இதுல பாதி பேர் என்ன சொல்வீங்கன்னா, குரூப் 4க்கு அப்புறம் நம்ம புக்கே எடுக்கல அப்படின்னு சொல்லுவீங்க. ஓகே. பட் டிஎன்பிஎஸ்சி விட்டு போக விருப்பம் இல்லைன்னா, நம்ம அடுத்தடுத்த அப்டேட்டுக்கு ஏத்த மாதிரி நம்ம படிச்சுட்டு தான் இருக்கணும். ஏன்னா நம்மளும் எவ்வளவோ போராட்டம் பண்ணிட்டோம். பட் டிஎன்பிஎஸ்சி சைடு இருந்து அடுத்தடுத்து வேகன்சி இன்க்ரீஸ் பண்ணிட்டே ரிசல்ட் வரேன்னு தான் சொல்றாங்க. பார்க்கலாம் நாளைக்கு குரூப் 2 கொஸ்டின்ஸ் வந்து எப்படி வருதுன்னு பார்க்கலாம். ஏன்னா நம்ம போராட்டங்களுக்கு அவங்க ஏதாவது செவி சாச்சிருக்காங்களாங்கிறது நாளைக்கு கொஸ்டின் பேப்பர்ல தான் வந்து தெரியும். பட் இருந்தாலும் கொஸ்டின் பேப்பர் கஷ்டமா இருந்தாலும் நம்ம டிஎன்பிஎஸ்சி விட்டு போகலாம். நம்ம அவங்களுக்கு ஏத்த மாதிரி நம்ம படிச்சு தான் வந்து ஆகணும். ஏன்னா கஷ்டம்னா இங்க எல்லாருக்குமே கஷ்டம் தான். ஸோ எல்லாருக்குமே ஒரே மாதிரி தான் கொஸ்டின் பேப்பர் வந்து இருக்க போகுது. நம்ம குரூப் 4 எக்ஸாம் முடிஞ்ச உடனே ரொம்ப கொஸ்டின் கஷ்டம்னு சொல்லி பேசிட்டு இருந்தோம். இன்னைக்கு வேகன்சி இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க, அதை பத்தி பேசுறோம். நாளைக்கு குரூப் 2 கொஸ்டின் கஷ்டமா இருந்தாலும் ஈஸியா இருந்தாலும் பேசுவோம். அடுத்து குரூப் 4 ரிசல்ட் வந்தாலும் பேசுவோம். அடுத்து வந்து ஆனுவல் பிளான் விட்டாலும் பேசுவோம். ஸோ நம்ம அடுத்தடுத்து மூவ் ஆகிட்டு போயிட்டே இருக்கணும். ஆல் த பெஸ்ட். டிஎன்பிசிக்கு ப்ரிப்பேர் பண்ணணும்னு நினச்சிட்டிங்கன்னா அவங்களோட ஸ்டாண்டர்டுக்கு ஏற்ற மாதிரி நம்மளை மாற்றிட்டு தான் ஆகணும். ஏன்னா இது எல்லாருக்குமே புதுசு. ஸோ எல்லாரோட சேர்ந்து நம்மளும் வந்து பயணிப்போம். நாளைக்கு குரூப் 2 எக்ஸாம் ரொம்ப ரிலாக்ஸாக எழுதுங்க. கொஸ்டின் எப்படி வந்தாலும் அடுத்து 2026 வந்து பார்த்துக்கலாம். நாளைக்கு குரூப் 2 எக்ஸாம் எழுதுகிற எல்லாருக்குமே என்னோட ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.